ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட smashtime டெக் சேனல். நான் உங்களோட ஃப்ரெண்ட் சிவசங்கர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து ubuntu OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டு ஃபைல்ஸ் தேவை. ஒன்று வந்து விர்ச்சுவல் பாக்ஸுங்கிற சாஃப்ட்வேர், ரெண்டு வந்து ubuntu OSோட ISO ஃபைல் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்லேயே வந்து ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த விண்டோஸ் ஹோஸ்ட்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.1.18. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ubuntu OS டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ubuntu டவுன்லோடுன்னு நீங்கள் கிளிக் பண்ணாலே, சர்ச் பண்ணி கிளிக் பண்ண என்ட்ரு கொடுத்தாலே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து டவுன்லோட் ubuntu டெஸ்க்டாப்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணால் வந்து ubuntu OS டவுன்லோட் ஆகிடும். இது நியர்லி 2.7 GB இருக்கும். நான் வந்து ubuntu 2017 தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த வருஷன் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதோட இன்ஸ்டாலேஷன் வந்து நார்மலான இன்ஸ்டாலேஷன் தான். நீங்கள் எப்பவும் போல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியே காமிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலில் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணுமோ அந்த லொக்கேஷனை ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஓகே, எல்லாமே டிக்கிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ப்ரொசீட் வித் வார்னிங் காமிச்சிது, நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸஸ் வார்னிங் காமிச்சிது. ப்ரொசீட் கொடுத்துருக்குங்க. இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆன விர்ச்சுவல் பாக்ஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes டைம் எடுக்கும். சரி, அந்த டைமிங்குள்ளே நம்ம லினக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். லினக்ஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூனிக்ஸ்லேருந்து தான் லினக்ஸ் வந்துச்சு. இப்போ யூனிக்ஸுங்கிறது ஒரு பேரண்ட்னா அதோட சன் மாதிரி வந்து லினக்ஸ். அப்போது பேரண்ட்டோட குணாதிசயங்கள் வந்து அவங்களோட சன்னுக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து லினக்ஸ் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கும். லினக்ஸில் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் யூஸ் பண்ணுறது, அதாவது லினக்ஸ் வந்து டேரெக்டாக வந்து லினக்ஸோட கர்னலை டேரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி ஆக்சஸ் பண்ணி நம்மளே வந்து ஓனாக ஒரு இதை க்ரியேட் பண்ணலாம். என்னென்னா ஒரு கமாண்டை க்ரியேட் பண்ணலாம். லினக்ஸ் கர்னலோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டெர்மினல் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த டெர்மினல்ங்கிறது ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். அந்த ஷெல்லில் வந்து கமாண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி லினக்ஸ் கர்னல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். வேறு விண்டோஸில் வந்து வைரஸ் நிறைய அட்டாக் ஆகும். லினக்ஸில் வந்து வைரஸ் வந்து அட்டாக் ஆகிறது ரொம்ப 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 கம்மி. நார்மலாக ஷார்ட்கட் வைரஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து
நார்மலாக ஷார்ட்கட் வைரஸ். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறனால இந்த மாதிரி சம் ஃபைல்ஸ் தட் ஆர் நீட் டு பி அப்டேட்டட் கரண்ட்லி இன் யூஸ் காமிக்குது. நான் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்தேன். ஓகே, ஃபினிஷ். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உபுண்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எரர் வந்து எனக்கு எதனால் வந்துச்சுன்னா, இந்த விஎம்வேர் ஓப்பனில் இருந்தனால தான் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்து சம் ஃபைல்ஸ் ஆர் கரண்ட்லி இன் யூஸ்ன்னு சொல்லி காமிச்சிருக்கு. அதை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான். நீங்கள் நான் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த க்ரீன் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து அந்த பாக்ஸை ஃபில் பண்ணோடனே ஃபினிஷ்னு உங்களுக்கு காமிச்சிடும். ஃபினிஷ்னு காமிச்சோடனே இந்த மாதிரி பாக்ஸ் இந்த இடத்துல வந்து எம்டியாக தான் காமிக்கும். நீங்கள் நார்மலாக நியூங்கிறத கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வந்து இதில் வந்து நேமில் வந்து ubuntu அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி லினக்ஸ் ubuntu 64 பட்டன் வந்து டிடெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஓகே, ubuntuன்னு வரது வேணாம், ubuntu யூனிக்ஸ் அப்படி கொடுக்குறேன். ஏன்னா வந்து ஒரே நேம்லேயே வந்து நான் 2 தடவை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த மாதிரி ஏதாவது காமிக்கும். இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணும்போது உபுண்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து அந்த இது காமிக்குது, எரர் காமிக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த உபுண்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மறுபடியும் உபுண்டுன்னு கொடுத்தோம்னா 2 வாய்ஸில் எந்த வாய்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால் உபுண்டு யூனிக்ஸ்னு சேர்த்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரேம் வந்து அதோட இந்த ரெட் கலர் லைனை வந்து க்ரீன் கலர் லைனுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. அப்புறம் கிரியேட்டிவ் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நான் உடனே கொடுத்துக்குங்க. இதுவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. ஃபிக்ஸ்டா அலோகேட்டட்னு கொடுத்துக்குங்க. இதோட மினிமம் 10 ஜிபி இருக்கலாம், நான் வந்து 80 ஜிபி தரேன். உங்கள் ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தரலாம். ஸோ அவ்வளோதான், ubuntu யூனிக்ஸ்னு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணணும், அதை பண்ண மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்கள், சாரி. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போய்ட்டு அட்வான்ஸில் ஷேர்டு கிளிப்போர்டு பை டைரக்ஷனல் ட்ராக் அண்ட் ட்ராப் பை டைரக்ஷனல் கொடுத்துக்குங்க. ஏன்னா வந்து இது கெஸ்ட் வாய்ஸு ஹோஸ்ட் வாய்ஸ்ன்னு இருக்குது. ஹோஸ்ட் வாய்ஸுங்கிறது விண்டோஸ், கெஸ்ட் வாய்ஸுங்கிறது லினக்ஸ். இப்போ வந்து ரெண்டுத்துக்குள்ளேயும் வந்து ஃபைல் காப்பி வந்து கிளிப்போர்டில் இருக்கிறத காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். சிஸ்டமில் வந்து ஓகே, ப்ராசஸரில் 2 ப்ராசஸர் கொடுத்துங்க, அதாவது 2 கோர் ப்ராசஸர் கொடுத்துக்குங்க. ஆக்சலரேஷன் வேணாம். டிஸ்பிளேயில் வந்து வீடியோ மெமரி ஃபுல்லாக கொடுத்துக்குங்க. ஸ்டோரேஜ் எம்டின்னு இருக்கா, எம்டி இதில் வந்து சூஸ் டிஸ்க் ஃபைல் இருக்குது, இல்லை அந்த டிஸ்க் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து ubuntu OS வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த லொக்கேஷனை கொடுத்து அந்த ubuntu ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ubuntu நான் 2017.4 தான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஆடியோ இன்புட்டை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. நெட்ஒர்க் நோ ப்ராப்ளம். யூஎஸ்பி எல்லாமே நோ ப்ராப்ளம். இதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ டாப் ஆஃப் ஸ்க்ரீன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த டாப் ஆஃப் ஸ்க்ரீன்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க, எப்போவுமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ண கொடுங்க. ஓகே,
இன்ஸ்டாலேஷன் விண்டோ இனிமேல் தான் ஓப்பன் ஆகும். இந்த மவுஸ் பாயிண்டர் இன்டகிரேஷன் வந்து இங்கே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா வந்து இந்த விண்டோஸ் டு உபுண்டுக்கு வந்து உங்களால் மவுஸ் பாயிண்டர்ஸை உள்ளேயும் கொண்டு வர முடியாது. ஒருவேளை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த கார்னர்லேருந்து உங்களுக்கு இந்த கார்னர், அதாவது இந்த உபுண்டு விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோக்குள்ளே மட்டும்தான் இந்த மவுஸ் பாயிண்டர் ஒர்க் ஆகும். இந்த விண்டோ ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, அதாவது இந்த உபுண்டுவை ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து மவுஸ் பாயிண்டர் வந்து உங்களுக்கு வெளியே ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது இதை எடுத்து இதில் காப்பி பண்ணி இப்படி போடுவீங்கல்ல, அப்போ வந்து உங்களுக்கு மவுஸ் பாயிண்டர் வந்து வெளியே போகாது. அதனால் வந்து இந்த மவுஸ் பாயிண்ட் இன்டகிரேஷனை வந்து எனேபிள் பண்ணாதீங்க. பேக்கில் இருக்க விண்டோவை இமேஜ்லேயே வச்சுக்கிறேன். என்னோடய லேப்டாப் வந்து ரேம் வந்து 4 ஜிபி ரேம் தான். 2 ஜிபி ரேம் வந்து இன்ஸ்டாலேஷன், அதாவது விர்ச்சுவல் பாக்ஸும் 2 ஜிபி ரேம் வந்து விண்டோஸ்க்கும் கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்லோவாக தான் இருக்கும். இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டால் உபுண்டுன்னு கொடுத்துக்குங்க. இதில் வந்து எதுவுமே கிளிக் பண்ணோன்னா டைரெக்டாக கண்டினியூவாக கொடுத்துங்க. எரேஸ் டிஸ்கண்ட் இன்ஸ்டால் உபுண்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துங்க. சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறது. உங்களுக்கு பார்ட்டிஷன் பிரிக்க தெரிஞ்சால் பிரிச்சுக்குங்க. பிகினர்ஸாக இருந்தால் வந்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. கண்டினியூ. இந்த ஆப்ஷனையும் கண்டினியூ கொடுத்துக்குங்க. ஏன்னா இங்கிலீஷ் யூஎஸ் கீபோர்ட் தான். இதில் வந்து ஹேக்குன்னு தரேன். இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் பாக்ஸ்ன்னு தரேன். சூஸ் பாஸ்வேர்டில் உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டு ஆனால் 8 டிஜிட் மேலே இருக்கணும். லாகின் ஆட்டோமேட்டிக்கலி கிளிக் பண்ணிக்கங்க. இன்னும் வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போதும் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னா வந்து அந்த ஐஎஸ்ஓ ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிகிட்ருக்கு. இதை காப்பி ஆனதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ பாஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த விண்டோ மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் விண்டோவை பார்க்கலாம். கம்ப்ளீட் ஆகி முடிக்க போகுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் காமிக்கும். இன்னும் ஒரு 2 minutes or 3 minutes வெயிட் பண்ணால் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய பேர்த்துக்கு நிறையா எரர்ஸ்லாம் வரும். எரர்ஸ் வரும் மீன்ஸ் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஒன்று ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோலாம் போட்டுட்டு அதெல்லாம் பாருங்கள். லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுதான் பெரிய ட்ராபேக். ஃபஸ்ட்டு வந்து அந்த எரர்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும்.